இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் பெஸ்ட்டா இல்லை பாசிவ் ஃபண்ட் பெஸ்ட்டா? குட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்குலாம். ஸோ வந்து பெஞ்ச் மார்க்கை விட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் வந்து முன்னாடிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பட் இதே மிட் கேப்போ இல்லை ஒரு ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரியிலே ஸ்மால் கேப் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ஜென்ரேஷனுக்கு இன்னுமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கிடையாது இந்தியாவில். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் தான், இண்டெக்ஸ் வழி, அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அந்த மாதிரி பாசிவ் ஃபண்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா அலோகேஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே சேர்ந்தது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஓகே, இப்போது நம்ம மார்க்கெட் விட இன்டர்நேஷனல் மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அசட் அலோகேஷன் வச்சுக்கலாமா? ஓகே, குட் கொஸ்டின். இப்போ இதே ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து கோல்டு, சில்வர், அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு அசட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதில் போய் அலோகேஷன் ஜாஸ்தி கொடுக்குறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் ஈக்விட்டிலேருந்து புல் அவுட் பண்ணிட்டு கோல்டு, சில்வரில் பம்பின் பண்ணாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா கோல்டும் சில்வரும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் ஈக்விட்டி நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா டொமஸ்டிக் ஈக்விட்டி வேணால் எனக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் ஈக்விட்டியில் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அசட் அலோகேஷன் தான் கீ. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னாக்கா உங்களுடைய 100 rupees இருக்குன்னா ஒரு 10-15% 10-15 rupees வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ஈக்விட்டியில் அலோகேஷன் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஈக்விட்டி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்து ஸ்விட்ச் பண்ணுறதுன்றது நாட் அட்வைசபிள்.